ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்துட்ருக்கோம்ப்பா. வந்து ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? மேக்ஸ்க்கு உண்டான அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹிஸ்ட்ரி, தமிழ் அண்டு இங்கிலீஷ், ஓகேங்களா? நீங்கள் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ கிடையாது, ஓகேங்களா? இது வந்து ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன வீடியோ இருக்குது அதோடைய கண்டினியூட்டியாக தான் நம்ம தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோ வந்து என்னென்னா, லாஸ்ட் டைம் அதாவது 2023 BO ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து மேக்ஸ் சம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 2 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். ஒரு கோள வடிவ கூண்டில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது, ஓகேங்களா? இரு புற பரப்புகளின் விகிதம். இது வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட் அப்படின்ற அளவீடு, அதாவது வந்து அளவுகள், அந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதுக்கு ஃபார்முலா வந்து மஸ்ட்டுப்பா. ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? 2D அண்டு 3D. அதில் 3D தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கேட்பாங்க. அதாவது வந்து கூம்போட கன அளவு வேணா அந்த மாதிரியான. நமக்கு 2Dயும் முக்கியம், ஓகேங்களா? அதுக்கு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சிருக்கணும். இந்த கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு கோலம், ஓகே, கோலத்தில் 2 ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ஆரம் 1, ஆரம் 2. இந்த ஆரத்துலேருந்து இந்த ஆரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதாமா. அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் அதோடைய புற பரப்புகளின் விகிதம் வந்து அந்த ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது கோலத்தோடைய புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/r², ஓகேங்களா? நீங்கள் நோட்டில் இந்த மாதிரி வந்து எழுதி அந்த மாதிரி வந்து ஃபார்முலாவை இது மாதிரி பாக்ஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போடுறீங்களோ அதோடைய பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு தெரியும். சும்மா கண்ணால் வந்து பார்த்துட்டு, நானுமே வந்து MSc B.Ed மேக்ஸ் மேஜர் தான் இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்லேட்டில் எங்கள் பாப்பாவோடைய ஸ்லேட்டில் வந்து நான் போட்டு பார்ப்பேன். நம்ம ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க அளவுக்கு இறங்கி நம்ம மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு 18க்கு 18 கொஸ்டின், 18 இல்லைனா வந்து ஒரு 20 கொஸ்டின் வரும் நமக்கு கண்டிப்பாக, ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்கோர் வந்து வாங்க முடியும். கண்ணால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் நமக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதோடைய டிஃபிகல்ட் நமக்கு வந்து தெரியும். கேர்லெஸ் நமக்கு அவாய்ட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், ஆரம் 1 கொடுத்துருக்குறாங்க, ஆரம் 2 கொடுத்துருக்குறாங்க. 2 புறப்பரப்புகளின் விகிதம் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ கோலத்தின் புறப்பரப்பு வந்து 4/r². இதுக்கு ஃபார்முலா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம எழுதிக்கிறோம். R1 12 சென்டிமீட்டர், R2 16 சென்டிமீட்டர். ஒருவேளை இந்த இடத்துக்கிட்ட இதெல்லாம் வந்து நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வரும். இங்கே வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல மீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து சென்டிமீட்டரும் இந்த சைடு அதாவது R2 வந்து என்னென்னா மீட்டர்லேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே எடுத்து போடக்கூடாது, தப்பாக போயிடும், ஓகேங்களா? அதை வந்து ஒரே ஃபார்முக்கு மாற்றணும். ஒன்று சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், இல்லைனா வந்து மீட்டருக்கு மாற்றிக்கணும். அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஓகேங்களா? பாருங்கள், R1 R2 நம்ம எழுதியாச்சு. இந்த புறப்பரப்போடைய அந்த ஃபார்முலா இது, ஓகேங்களா? R1க்கு பதிலாக இந்த 12, R2க்கு பதிலாக இந்த 16 போட்டு நம்ம அதை வந்து அடித்து போட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து இந்த R1²/R2, R2², ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம 12 × 12/16 × 16 போட்டோம் அப்படின்னா இது வந்து அடித்து போட்டோம்னா 9/16, ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து விகிதத்தில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ரேஷியோவில் 9:16, ஓகேங்களா? அந்த சம் இது வந்து சும்மா சிம்பிள் சம் தான். இது வந்து புறப்பரப்பில் கேட்டிருக்கிறாங்க. இதேமாரி வந்து உங்களுக்கு
வேல்யூம்லேயும் கேட்பாங்க. அப்போ வேல்யூக்கு உண்டான ஃபார்முலாவும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த சம் வந்து ஓகே, இந்த சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அதை விட இன்னொரு சம், ஒரு சிம்பிளான ஒரு சம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. ஏ வந்து ஒரு வேலையை 14 நாட்கள், பி வந்து 21 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சேர்ந்து அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸ். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போது இங்கே வந்து வேலை வந்து 14 நாட்கள். அப்போ வெறும் 14 மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னு போடக்கூடாது. இங்கே வந்து 1/14. ஓகேங்களா? அதாவது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 14 நாட்கள் அந்த மாதிரி இது போட்டு நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும். எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து 5/42. இங்கே வந்து எத்தனை நாட்கள்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம நாட்களுக்கு நம்ம மாற்றுறோமா 1/14. அதே மாதிரி நம்ம வந்து திருப்பி வந்து போட்டுக்கிறோம் நாட்கள். இப்போ 42/5 இதை வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா 8.4 days. ஓகேங்களா? 8.4 days. இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு கேர்லெஸ் வந்து வரும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.